டைரக்டர் பிரேம் ஆனந்தோட டைரக்ஷன்ல சந்தானம் நடிச்சு May 16 ரிலீஸ் ஆக போற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தை ஆர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்ற நேரத்துல படத்து மேல சில சர்ச்சைகளுமே போயிட்டு இருக்கு. என்னன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான கிசா 47 அப்படின்ற பாட்டுல கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற லிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு பெருமாளை கிண்டல் பண்ற விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சேலத்துல இந்த படக்குழு மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜனசேனா கட்சியினருமே இந்த பாட்டு பெருமாளை கிண்டல் பண்ற விதத்திலையும் அதே மாதிரி இந்துக்களோட மனசை புண்படுத்துற வகையிலையும் இருக்கனால பாடலை படத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி திருமலை காவல் நிலையத்துல அந்த தயாரிப்பாளர்கள் மேலேயும் அந்த படக்குழு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பாட்டு இருக்கு அப்படின்றனால அதை நீக்கணும். அது மட்டும் இல்லாம 100 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் சந்தானம் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அருங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டியுமே நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா சைடு இருந்துமே இந்த படத்து மேல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்க நேரத்துல ரீசெண்டா இந்த படத்தோட பிரஸ் மீட்டுமே நடந்துச்சு. அதுல சந்தானத்துக்கிட்ட இதை பத்தியுமே கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது கிண்டல் கிடையாது, பாடலை பாக்குறவங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது, அப்படி வாழவும் முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, சென்சார் போர்டு என்ன சொல்லுது, இதை வச்சுதான் தமிழ் சினிமால எதுவா இருந்தாலுமே பண்ண முடியும். போற வரவங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகுறப்ப நான் திருப்பதிக்கு போயிட்டு வருவேன், இந்த முறையும் போவேன். நான் பெருமாளுடைய பக்தன், அவரோட பாட்டு முதல்ல வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதுக்காக தான் பாட்டை வச்சிருக்கோமே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை உடையவன், அதனால கடவுளை கண்டிப்பாக கிண்டல் செய்ய மாட்டேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பாட்டு என்னோட மன திருப்திக்காக வச்சது தான், அது சரியான முறையில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட சர்ச்சைக்கு ஒரு சரியான பதிலடியுமே கொடுத்துருக்காரு. ஆனாலுமே நெட்டிசன்கள் நிறைய பேர் சந்தானம் சொன்னதை ஏற்றுக்கிட்டாலுமே இன்னொரு சைடு இந்த மாதிரி பெருமாளை இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது, பாட்டில் இப்படி யூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவருக்கு எதிராகவுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.